பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினையும் ஒருமையில் அண்ணாமலை பேசுவது அரசியல் அநாகரிகத்தின் உச்சம் என தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கார்ப்பரேட்டுகளுக்கும் ஆதிக்க சக்திகளுக்கும் ஆதரவாக அரசியல் செய்யும் அண்ணாமலைக்கு திராவிட அரசியல் பற்றி பேச தகுதி இல்லை எனவும் நாவடக்கமற்றவர் என்பதை அண்ணாமலை தொடர்ந்து நிரூபித்து வருவதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது தனது எக்ஸ் தளத்தில் பதிவு வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கண்டனம் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். கார்ப்பரேட்டுகளுக்கும் ஆதிக்க சக்திகளுக்கும் ஆதரவாக செயல்படும் அண்ணாமலை திராவிட அரசியலை பேச தகுதி இல்லாதவர் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு தற்போது மருத்துவ சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. அதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தான் ஓட்டு போட்டவருக்கு மட்டும் முதலமைச்சர் அல்ல, ஓட்டு போடாதவர்களுக்கும் நானே முதலமைச்சர்னு சொல்லி அதன் வகையில திமுக அரசுக்கு ஓட்டு போடாதவர்களையுமே ஏண்டா ஓட்டு போடாம விட்டோம் தவறிட்டோம் அப்படின்னு சிந்திக்கிற அளவுல ஆட்சி புரிஞ்சிட்டு திராவிட மாற்றல் அமையும் அப்படின்னு சொல்லி சூழ்நிலைத்து அதன் அடிப்படையில பொறுப்பேற்று நான் சொல்லிட்டு இதுவரை 90% மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறதா சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு. அவற்றில் சில பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயண திட்டம், முதலமைச்சரோட காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள், பல்வேறு திட்டங்களுக்கும் மக்கள் இந்த ஆட்சி மிகச்சிறந்த முறையில பண்ணிட்டு வர்றதாகவும், இந்தியா கூடிய அதே மாதிரி சீவோட்ட அமைப்பினர் நடத்திய கருத்து கணிப்புலையும் கடந்த ஆண்டு திமுகவுக்கு இருந்த மக்கள் செல்வாக்கை விட தற்போது அதிக அளவு உயர்ந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிற அவர், எப்போது தேர்தல் நடைபெற்றாலும் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலுமே திமுக அமோக வெற்றி பெறும் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி மிகுந்த பரபலமான சிஎம் அப்படிங்கிற பெயர்லையும் தற்போது தமிழக முதல்வர் சிறப்பித்து வரதாக கூறியிருக்கிறார். அவரு புதிய நீட் கல்விக் கொள்கை, அதே மாதிரி இந்திய திணிப்பு, மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்படுவது என அனைத்திலும் தமிழக அரசு தமிழக மக்கள் விரோத அரசியல் செய்யக்கூடிய பாஜக மாநில தலைவர் போன்றவங்களை கேலி குத்து நடவடிக்கைகளுக்கு அளவின்றி போயிட்டு இருக்கிறதாகவும், திடீர்னு செருப்பில்லாமல் நடப்பேன்னு சொல்லி தூக்கால்களோடு வளம் வர்றது, தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்வது போன்ற நடவடிக்கைகளை கண்டு நாடே எள்ளி நகையறுவதாக குறிப்பிட்டிருக்கிறாரு. அதுவே பாத்தீங்கன்னா கார்ப்பரேட்டுகளுக்கும் ஆதிக்க சக்திகளுக்கும் ஆதரவாக அரசியல் செய்யும் அண்ணாமலைக்கு திராவிட மாடல் பற்றியும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பற்றியும் துணை முதல்வரை பற்றியும் பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் அருகதையும் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி துணை முதல்வர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போன்ற அமைச்சர் பெருமக்களை தற்கொலைன்னு சொல்லும் அளவுக்கு கீழ்த்தரமாகவும் தற்கொலைத்தரமாகவும் செயல்படுவதாகவும் ஒரு குற்றம் சாட்டி இருக்கிற அவர் அவரோட குறைபாடுகள் உடனடியாக அவர் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நாவடக்கம் இல்லாமல் செயல்படுற ஒரு சூழ்நிலையில அநாகரிகமானவர் என்பதை இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து அவர் நிரூபிச்சிட்டு இருக்கிறதா கடுமை குற்றம் சாட்டியிருக்கிறார். இவர் கூடிய சீக்கிரம் மக்கள்கிட்ட உண்மையான நிலை தெரிய வரும்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாருங்க. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.